மூதறிஞர் ராஜாஜி கூறினார். சுவாமி விவேகானந்தர் ஹிந்து மதத்தையும் பாரத தேசத்தையும் காப்பாற்றியவர். அவர் தோன்றாவிட்டால் இந்தியா விடுதலை அடைந்திருக்காது. எல்லோருக்கும் மேலாக நாம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவரது வீரமும் ஞானமும் என்றென்றும் நம்மை ஊக்குவிக்கட்டும். வாங்க நரேன், தாகூர் இன்னைக்கு இங்கே இல்லையே. அதோ அங்கே இருக்கிற பஞ்சவடியில் ஒரு சின்ன அறையில் தங்கிட்டு இருக்கேன். அவர் தியானம் பண்ணுறதுக்கு அங்கே போயிருக்கேன். அப்படியா? அப்போ நான் அவரை அங்கே போய் பார்க்குறேன். அவர் தனிமைக்காக தான் அங்கே போயிருக்கார். யாரும் அவரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் விசேஷ பக்தனாச்சே, நீங்கள் போய் பார்த்தா பரவாயில்லன்னு சொல்லுவாரோ என்னவோ. நான் அவரை தொந்தரவு பண்ணாமல் பார்க்க முயற்சி பண்ணுறேன். நரேன், நான் இங்க இருக்கேன், இப்படி வா. நரேன், நீ நிறைய புஸ்தகங்கள்லாம் படிப்பியாமே. மித்ரா சொன்னார் நீ நல்ல பாடகன் மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய அறிவாளின்னு சொன்னார். அறிவாளியோ என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சில மேல்நாட்டு தத்துவ நூல்கள்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் அதுலெல்லாம் எனக்கு முழு திருப்தி கிடைக்கல. நான் ஏதோ ஒரு உண்மையை தேடிட்டு இருக்கேன். உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அது கிடைக்கலாமோன்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனா முழு நம்பிக்கை வரல. நீங்க பெரியவர், உங்ககிட்ட நான் பொய் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் உடனே நம்புறவன் இல்லை. 1000 கேள்விகள் என் மனசுல தோணும். கேள்விகள் கேட்டாதான் பதில்கள் கிடைக்கும். சில கேள்விகளுக்கு பதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உண்மையான ஆன்மீக கேள்விகளுக்கு அனுபவபூர்வமாக தான் பதில் கிடைக்கும். பல வருஷங்களுக்கு முன்னால் என் கனவுல இருந்த ரிஷி நீதான்னு தோணுது. நான் அன்றைக்கே சந்தேகப்பட்டேன். அதை இப்போ ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டேன். பின்ன நீ யார், எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்க, என்ன முக்கியமான தெய்வ காரியங்களை செய்ய போகிறேன், அதுக்கு உனக்கு எப்படி நான் குருவாக இருந்து வழிகாட்டணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு இப்போ தெளிவாயிடுச்சு. உனக்கு அவதாரிணி காளியோட அருள் பூரணமாக கிடைக்கட்டும். இந்த தரம் நான் உங்களுடைய அந்த சக்திக்கு கட்டுப்படாம இருக்கணும்னு திடமான மனசோட வந்தேன். அப்படியும் நீங்க உங்க ஸ்பரிசத்தால வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு என்ன அழைச்சிட்டு போயிட்டீங்க. நீங்க இன்னும் எனக்கு ஒரு புதிராதான் இருக்கீங்க. ஆனா நிச்சயமா நீங்க பைத்தியம் இல்லை. நான் இவ்வளவு நாள்ல எப்படி உங்களை புரிஞ்சுப்பேனோ தெரியல. உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா உண்மைகளையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ரகசியமாகவே இருக்கட்டும். இது எனக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ உனக்கு கூட தெரிய வேண்டியதில்லை. தெரிஞ்சா உடனே நீ இது என் இடம் இல்லை அப்படின்னு உன்னுடைய பூர்வீக இடத்துக்கே போயிடுவேன். இந்த உலகத்தில் நீ சாதிக்க வந்திருக்கிற வேலைகள்லாம் வீணாக போகக்கூடாது. அதனால் இதை நான் உனக்கும் சொல்ல மாட்டேன், வேறு யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீ
எனக்கு என்னவெல்லாம் சொன்னேன்னு உன் நினைவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும்னு இன்னைக்கு சூரிய உதயத்தில் எனக்கு தோணுச்சு. பல யுகங்களா பிரகாசிக்கிற சனாதன தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டி அதில் படிஞ்சிருக்கிற கரைகளை நீக்கி மறுபடியும் சத்திய யுகத்தை நிறுவுறது தான் காளி மாதா உங்களுக்கு கொடுத்துருக்கிற கடமை. நீ சொன்னா அந்த தேவி சொன்ன மாதிரி தான். அவ தான் எனக்கு ஓ மூலமாக இதையும் நினைவுபடுத்தியிருக்கா. தேவி சொன்ன அந்த கடமைகளை நான் நிறைவேற்றுறதுக்கா எனக்கு ஒரு சரியான துணையாக தான் நிறைய நீங்கள் வந்திருக்கான். இதை நான் தியானத்தினால மட்டும் தெரிஞ்சுக்காம அவனை பல பரீட்சை பண்ணியும் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தேசத்தையும் நம்ம மதத்தையும் ஏன் இந்த உலகத்தையே கூட தெய்வீகமான ஒரு லட்சிய பாதையில் அழைச்சிட்டு போகிற பணிக்காகத்தான் அவன் இங்கே வந்திருக்கான். அவனுக்கு இந்த பெரிய வேலையை செய்வதற்கு தகுதியான பயிற்சியை கொடுக்கிற கடமையை அம்பாள் எனக்கு கொடுத்துருக்கா. ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिम् नित्यं विमलमचलं सर्वधि साक्षिभूतम् एकं नित्यं विमलमचलं सर्वधि साक्षिभूतम् भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिम् नित्यं विमलमचलं सर्वधि साक्षिभूतम् एकं नित्यं विमलमचलं सर्वधि साक्षिभूतम् भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमामि
சத்குரும் தம் நமாமி சத்குரும் தம் நமாமி. இந்த நரேன் ஏன் 20 நாளா இந்த பக்கமே வரல? எனக்கு அவனை பார்க்காம இருக்க முடியலையே. நான் வேணா கல்கத்தாவுக்கு போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேனே. இன்னைக்கு அவனை பார்க்கறது கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமையாச்சு. பிரம்ம சமாஜ கூட்டத்துக்கு போயிருப்பான். நான் அங்கேயே போயிடுறேன். வேண்டாம், நீங்கள் அங்கே போகிறது அவ்வளோ உச்சிதம் இல்லை. ஏன்னா அங்கே பிரம்ம சமாஜத்தில் உங்களுக்கு வரவேற்பு இருக்குமோ இல்லையோ தெரியலையே. ஏன் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த கேசவ சந்திர சென், விஜயன், சிவநாத் இவங்க எல்லாருமே என்னை பார்க்கறதுக்காக இங்கே நிறைய தடவை வந்திருக்காங்களே. அந்த காலம் கொஞ்சம் மாறிடுச்சு தாக்கூர்ஜி. உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னாலும் பிரம்ம சமாஜம் 2ஆ பிளவுபட்டதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு அங்கே சில பேர் நினைக்கிறாங்க. நீங்க அங்கே வர்றத அப்படி சில பேர் விரும்பாம இருக்கலாம். இல்லை, நான் அங்கேயே போய் பிரம்ம சமாஜ கூட்டத்திலேயே நிறைய பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓம் பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதேதி தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மன ஆகாஷஸ்தம்பூத ஆகாஷாத்வாயோ வாயோரக்னி அக்னேராபஹ அத்யः பிருथिवी பிருथिव्या ஓஷதயः ஓஷதீभ्योऽन्नम् अन्नात् पुरुषः स वा एष पुरुषोऽन्नरसमयः तस्येदमेव शिरः अयं दक्षिण. நமஸ்காரம் சுவாமி. தட்சிணேஸ்வரர் வந்துட்டு இருக்காரு. என்னது இது? இந்த நேரத்தில் இவர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே. நரேன், ஸ்லோகோ பவதி. இவர் எதுக்கு இங்க வந்தார்? நீங்க இங்க அந்த தட்சிணேஸ்வர் ஆளை வெளியே கொண்டு போய் விடியா. இருங்கோ, நான் பேசிக்கிறேன். கொஞ்சம் இருங்க. வாங்க.
மகாராஜ், எனக்காக நீங்க அவமானப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. நீயே என்னை பார்க்க வரவே இல்லை. ஆனால் எனக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்விகல்ப சமாதி நிலைமையில எப்பவும் இருக்கிறவர் நீங்க. ஒரு சாதாரண பையன் எனக்காக மனசை அலட்டிக்கலாமா? போக்கிருப்பேன். நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் காளிகிட்டே போய் இதை பற்றி கேட்டேன். அவன் சொன்னா, நரேன்கிற இந்த பையனை நீ நாராயணாவே பார்க்குற, அதனால தான் உனக்கு அவன் மேலே அன்பு வந்திருக்கு. நீ அவனை நாராயணா பார்க்கலன்னா உனக்கு இந்த அன்பு வந்திருக்காதுன்னு சொன்னான். இந்த நரேன் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்கு அவனுக்கு தகுந்த பயிற்சி கொடுக்கறது உன் வேலையாச்சே. அவங்கிட்ட அன்பு செலுத்தாமல் நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு காளி சொன்னான். அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணரை கடவுளோட அவதாரம்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய விவாதம் பண்ணுறான். எந்த மனுஷனும் கடவுளும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். ஆனால் நம்ம குருதேவரோ அவங்க தான் பிரதம சிஷ்யர்னு சொல்கிறாரு. நரேனை புரிஞ்சிக்கவே முடியலை. குருதேவர்கிட்ட சாதாரணமாக இவ்வளவு ஸ்ரத்தையாக இருக்கிறவன் ஒரு சில நேரத்தில் குருதேவரை எதிர்த்து பேசுகிறான். கிருஷ்ணர் தான் பகவத்கீதை சொன்னாருன்னு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறான். கிருஷ்ணர் சொல்லாமல் ஒரு மனுஷன் தானே அனுபவப்பட்டு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்றான். நம்மளோட இதிகாசங்களிலும் புராணங்கள்லையும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து எப்படி ஒரே தர்மம் ஒரே மதம்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கெல்லாம் நம்ம குருதேவர் தான் பதில் சொல்லணும். அவர் ரொம்ப பிடிவாதக்காரன் ஆச்சு. ஆனா குருதேவர் அதை பிடிவாதமா பார்க்கல, நரேனுடைய தன்னம்பிக்கைன்னு சொல்றார். வேற குருதேவர்கிட்ட சொன்னா அவன் வீரன், ஆண்மை நிறைஞ்சவன், முரணை இல்லைன்னு சொல்றார். இருந்தாலும் அவன் எதிரே நம்பிக்கை இல்லாதவன், பக்குவப்படாத அறிவாளின்னு வேணா சொல்லலாம். அவன் அறிவாளிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பக்குவப்படாத அறிவாளின்னு சொல்றதை விட வெறும் நம்பிக்கையை மட்டும் ஆதாரமா வச்சுக்காம தன் நேரடி அனுபவத்தினால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவன்னு சொல்லணும். டே நரேன், நீ பாடி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. நரேன், பிரம்ம சமாஜம் பாடல் வேண்டாம்ப்பா, நீ வேற ஏதாவது பாட. எனக்கு பிடிச்ச நிறைய பக்தி பாடல்கள் இருக்கு. அதுல ஒண்ணு பாடட்டுமா? இப்ப உனக்கு எந்த பாட்டு பாடணும்னு தோணுதோ அந்த பாட்டு பாடு. அன்னையே விழித்தெழு, அன்னையே விழித்தெழு, மூலத்தில் உறங்கும் முதல்வி விழித்தெழு. அன்னையே விழித்தெழு, அன்னையே விழித்தெழு, மூலத்தில் உறங்கும் முதல்வி விழித்தெழு. நாள் பல கழிந்தன நாயகி விழித்தெழு, நாள் பல கழிந்தன நாயகி விழித்தெழு. குல குண்டலினி நலத்தாய் விழித்தெழு, குல குண்டலினி நலத்தாய் விழித்தெழு. அன்னையே விழித்தெழு, அன்னையே விழித்தெழு, மூலத்தில் உறங்கும் முதல்வி விழித்தெழு. நரேன், நரேன். குருஜி வாங்க. என்ன இது? என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? கூப்பிட்டு இருந்தா நானே உங்களை அங்க வந்து பார்த்துருப்பேன்ல. கூப்பிட்டா தான் வருவியா? நீயே வரமாட்டியா? எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணித்து, அதான் வந்தேன். வாங்க. நரேன், இந்த பிரசாதம் சாப்பிடு. நரேன், நீ ஏதோ பாடிட்டு இருந்தியே, அதை பாடேன். தூசி படிந்த தங்க விளக்கை துடைத்தனை
உதித்து வாகை சூடினான். வித்தக துறவி விவேகானந்தன் அநாதைக்கு அன்னமிடாத விதவைக்கு வாழ்வளிக்காத மதம் ஒன்று வேண்டாம், மதம் ஒன்று வேண்டாம். ஆண்டிக்கு ஆற்றும் சேவையே ஆண்டவனை சேரும். குகைக்குள் ஒளியாதே, ஜகத்திற்கு உழைத்திடு